மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. சின்னவனே வாளே, 20 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் உன் அப்பாவோட வீட்டுல காலடி எடுத்து வச்சிருக்க. இத்தனை வருஷத்துல நீ உன் அப்பாவை பார்த்ததே இல்ல. பாருலே, இவர்தாங்களே உன் அப்பா வேலாயுதம். என் கண்ணிரண்டை காப்பாற்றும் கண்ணிமையும் நீதா, என் தோள்களிலே முழுவலமாய் உள்ளவனும் நீதா, என் நெஞ்சில் வாழ்ந்து வரும் தைரியமும் நீதா, என் சொல்லில் குடியிருக்கும் சத்தியமும் நீதா. இன்னுயிராய் வந்தவனே என் உயிரும் நீதா, என் இருதயத்தில் குடிதுடிப்பாயிருப்பவனும் நீதா, எண்ணம் போல் வெற்றி பெற உழைப்பவனும் நீதா, என் இறுதி வரை கூட வரும் கூட்டணியும் நீதா. ஆமாப்பா சிவா, அத்தை சொல்ற மாதிரி இந்த வீட்டுக்கு நீ திரும்பி வருவேன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. திரும்ப இந்த வீட்டுக்கு வந்ததுல எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன்னா 4 வயசு குழந்தையா இந்த வீட்டை விட்டு போனேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய பையனா திரும்ப இந்த வீட்டுக்கு வந்திருக்க. இது உன் வீடுப்பா. இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல தான் இருக்கணும். ஆமல்ல சின்னவனே, நீ பிறந்ததுக்கு அப்புறம் உன் அப்பா எப்பவும் சொல்லுவாரு, இந்த வீடு கம்பெனிட்டு என்னோட இத்தனை சொத்தையுமே என் மகன் தான் பொறுப்பா பாத்துக்கிடுவான். இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி அவனோட 2 அக்காவையும் என் புள்ளதான் பாத்துக்க போறான். அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை என் மகன் செய்வான்ட்டு அப்பவே அந்த மனுஷன் சொல்லுவாருல்ல. அப்ப அந்த மனுஷாத எதுக்காக சொன்னாருன்னு தெரியல. ஆனா இப்போ அவரோட ஆசீர்வாதத்துல தாமலே நீ திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்திருக்க. நல்லவங்க வாக்கு என்னைக்குமே பலிக்காம போகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உன் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இந்த வீடு கம்பெனி சொத்து இது எல்லாத்தையும் அவர் நினைச்ச மாதிரியே நீ தாமலே இத பொறுப்பா பாத்துக்கிடணும். அம்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவனே சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? அவனே இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கான். எல்லாத்தையும் ஒன்னொன்னா பொறுப்பா அவனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தானே நான் இருக்கேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ என்னமலே அவனுக்கு சொல்லி தரது? இதுக்கப்புறம் தானமலே என் பேரன் உனக்கு பாறை எடுக்க போறான். சிவா, உன் அம்மா அப்பா போனதுக்கு அப்புறம் 2 மாசம் குழந்தையில இருந்து 4 வயசு வரைக்கும் உன்னை இந்த கையில தான்ப்பா தூக்கி வளர்த்தேன். நீ போனதுக்கு அப்புறம் உன்னை நினைச்சு நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன் தெரியுமா? உன்னை நினைச்சு நான் அழாத நாளே இல்லப்பா. ஆனா இப்ப திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்துட்ட. எனக்கு இது போதும்பா. இதுக்கப்புறம் நீ எங்க கூட தான் இருக்கணும். இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. சிட்டி மரவதா சரி விட்டு அவன் தான் வந்துட்டான்ல. இன்னும் என்னத்துக்கிட்டே அழுதுட்டு கிடக்க? அழுவாத. அது ஒண்ணும் இல்லப்பா. உன் அத்தைக்கு சின்ன வயசுல இருந்தே உன் மேல ரொம்ப பாசம். இப்ப திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்துட்டல்ல, அதான் சந்தோஷத்துல அழுதுட்டு கிடக்க. அத்தை அழாதீங்க அத்தை, அதான் நான் திரும்ப வந்துட்டேனே. அப்புறம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க சொன்ன மாதிரி இது என் வீடு. இதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். ஆமலே சின்னவனே, உன் அப்பா என் 3 பிள்ளைகளும் இந்த வீட்ல அவங்க குடும்பத்தோட ஒண்ணா சந்தோஷமா வாழணும்னு தாமலே ஆசைப்பட்டாரு. இப்ப நீயும் அமுதாவும் இங்க வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் சைல்டுகுன்னு இந்த வீட்டுக்கு வந்துருச்சுன்னா எல்லாரும் ஒண்ணா இந்த வீட்ல சந்தோஷமா இருக்கணும்ல. அப்பதான் உன் அப்பா ஆசை நிறைவேறும். நீ ஒன்றும் கவலைப்படாத சிம்ரன். என் அப்பாவோட ஆசையை நான் கூடிய சீக்கிரத்துல நிறைவேற்றுவேன். அது மட்டும் இல்ல, என் அப்பா சொன்ன மாதிரி என் 2 அக்காங்களுக்கு என்ன செய்யணுமோ என் அப்பாவோட ஸ்தானத்துல இருந்து அதை நான் உங்களுக்கு செய்வேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது. என்னமாமா, இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல தான் இருக்க போறேன். உங்களுக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம்பா. இது உன் வீடு. நீ இந்த வீட்டுல தான் இருக்கணும். ஆனா இந்த வீட்டுக்கு முதலாளியா இல்ல. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு அடிமையா. ஏன்னா உன் அப்பா இருந்த வரைக்கும் எல்லாத்துலயுமே உன் அப்பனோட ராஜ்யம் தான். உன் அப்பனுக்கு கீழே அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் ஒரு அடிமை மாதிரி தான் இருந்தேன். ஆனா உன் அப்பா உருவாக்குற இந்த சாம்ராஜ்யத்துக்கு உன் அப்பா போனதுக்கு அப்புறம் நான் தான் ராஜா. அந்த இடத்த இதுக்கப்புறம் நீ இல்ல, உன் அப்பனே வந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த வீட்லயும் சரி அந்த கம்பெனிலயும் சரி எனக்கு கீழே அடிமையா தான் நீ இருக்கணும். உன் அப்பனோட இடத்த பிடிக்கிறதுக்கு உன் அப்பனையே போட்டு தள்ளனவனா அந்த இடத்த யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். தனக்கென வாழ்பவன் இருக்கையில் இறக்கிறான், பிறக்கென வாழ்ந்தவன் இறந்துமே இருக்கிறான். உனது ரத்தமும் எனது ரத்தமும் உறவு ரத்தமடா. நீயும் நானும் நானும் நீயும் நிறத்தால் குணத்தால் உன்னடா. ஆமா பி, நீ தானே உன் பேபியை பார்க்கணும்னு சொன்ன. நான் உன்னை அவன்கிட்ட கூட்டிட்டு போறேன். அவனை பார்த்தா நீ சந்தோஷப்படுவல்ல? சரி அபி, அதுக்கு தான் உன்னை நான் அவன்கிட்ட இப்போ கூட்டிட்டு போறேன். உனக்காக மட்டும் இல்ல, எனக்கும் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும்.
இல்ல பீனா, அவனை திட்டுறதுக்காக வரல. நான் அவனை திட்ட மாட்டேன். இதுக்கு முன்னாடி நான் அவனை திட்டினதே யோசிக்காம திட்டணும்னு தோணுது. ஐஷு விஷயத்துல என்ன ஏதுன்னு விசாரிக்காம நான் அவன் மேல கோவப்பட்டிருக்க கூடாது. அவசரப்பட்டு கோவப்பட்டது மட்டும் இல்லாம அவனை அடிச்சிட்டேன். அவனுக்கு பொறுப்பில்லை தான், முன்கோவம் ஜாஸ்தி தான். ஆனாலும் அவன் கெட்டவன்லாம் ஒன்றும் கிடையாது. நான் கொஞ்சம் பேசினா அவன் சரியாயிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா, நம்ம போய் உன் பேபியை பார்த்து பேசிட்டு வரலாம். அன்பு, மச்சான் மச்சான் அவனுக்காக பேசுனீங்க, அவன் பண்ணி வச்சிருக்கிற காரியத்தை பாரு. இங்க பாரு அன்பு, நம்ம வீட்டு மாப்பிளைய அந்த பொறுக்கி எப்படி போட்டு அடிச்சிருக்கான்னு. என்ன சித்தி சொல்றீங்க? அவன் ராகேஷ் அடிச்சானா? ஆமா அன்பு, அவன் தான் ராகேஷ் தம்பியை போட்டு அடிச்சிருக்கான். என்ன ராகேஷ், சித்தி சொல்றது உண்மையா? அவனா உன்னை போட்டு அடிச்சான்? அம்மா, அவன் எதுக்கு ஒன்னு அடிச்சான்? வேற எதுக்கு? இல்லனாலும் இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு தானே அவன் காத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு முன்னால ஐஷு பின்னாலேயே சுத்தி எதையாவது சொல்லி அவன் மனசை மாத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவளை கூட கூட்டிட்டு போயிடணும்னு பாத்துக்கிட்டு இருந்தான். ஆனா அப்புறம் நம்ம வீட்டு பொண்ணு நம்ம பேச்சை மீறி எதையும் பண்ண மாட்டேன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் இப்ப ராகேஷ் தம்பி கிட்ட இந்த கல்யாணத்தை பண்ணிக்க கூடாது, இந்த கல்யாணத்தை நீயாவே நிறுத்துறேன்னு சொல்லி ராகேஷ் தம்பி மிரட்டி இருக்கான். அதுக்கு ராகேஷ் தம்பி இந்த கல்யாணத்தை என்னால நிறுத்த முடியாது, நான் ஐஸ்வர்யாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னதுக்கு ராகேஷ் தம்பி பேட்டாலேயே போட்டு ரத்தம் வர மாதிரி அடிச்சிருக்கான். என்ன ராகேஷ், சித்தி சொல்றது உண்மையா? ஆமா மச்சான், அவன் தான் என்ன அடிச்சான். ஐஷுவை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு என்கிட்டயே சொல்றான். அதையும் மீறி நான் ஐஷுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மனமேடை வரைக்கும் வந்தா என்ன கொன்றுவேன்னு மிரட்டுறான். அன்னைக்கு நிச்சயத்துல வந்து பிரச்சனை பண்ணப்ப கூட சரி ஏதாவது உங்க குடும்ப பிரச்சனை நினைச்சேன். ஆனா இப்போ அவன் ஏன் மேல கை வைக்கிற அளவுக்கு வந்துட்டான். அவன் என்ன அடிச்சதுக்கு நான் அவனை சும்மா விடுவேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க மச்சான். இப்ப கூட நான் அவன்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னால அவன் திருப்பி அடிக்க முடியலன்னு நினைக்காதீங்க. நான் மட்டும் நினைச்சிருந்தேன்னா அங்கேயே அவன் கதையை முடிச்சிருப்பேன். ஆனா நான் அவனை எதுவும் பண்ணாம சைலண்டா வந்ததுக்கு காரணம் நான் ஒரு டாக்டர், எனக்கு ஒரு மரியாதை இருக்கு. அவன மாதிரி என்னால நடு ரோட்ல பொறுக்கி மாதிரி சண்டை போட முடியாது. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவன் அடிச்சப்ப கூட திருப்பி அடிக்காம நான் வந்தேன். இதே பப்ளிக்ல இல்லாம தனியா மட்டும் அவன் எங்கேயாவது என்கிட்ட சிக்கியிருந்தான், அதோட அவன் கதை முடிஞ்சிருக்கும். கேட்டியா அன்பு, நான் அவனை பத்தி சொல்லும் போதெல்லாம் இல்ல அவன் என் மச்சான், அவன் சின்ன சின்ன தப்பு பண்ணுவான், மத்தபடி அவன் ரொம்ப நல்லவன் எல்லாம் என்கிட்ட சொல்லுவேன். ஆனா இப்ப பாரு அந்த நல்லவன் பண்ணி வச்சிருக்க வேலைய. எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த ராகேஷ் தம்பியை போட்டு இப்படி அடிப்பான். இதுலயே அவன் பொறுக்கித்தனம் என்னன்னு தெரியல. அவனே இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. நான் அன்னைக்கு அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னப்போ இல்ல நம்ம வீட்டு பொண்ணோட பேரும் சேர்த்து கழுவுன்னு சொல்லிதான் நீ அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன். ஆனா இவ்வளவு தூரம் பண்ணிருக்கான். இப்ப கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ராகேஷ் தம்பி அடிச்சவன் நாளைக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இன்னும் வேற என்ன வேணாலும் பண்ணுவான். அவன் வெளியே இருந்தா நம்ம வீட்டு பொண்ணு கல்யாணமே நடக்காது. அதனால அவனை இப்பவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி புடிச்சு உள்ள போடணும். அப்பதான் நம்ம வீட்டு பொண்ணுக்கு நிம்மதியா நம்ம கல்யாணம் பண்ண முடியும். சித்தி கொஞ்சம் பொறுமையா இருங்க சித்தி. அவன் அடிச்சது தப்புதான், ஆனா என்ன ஏதுன்னு விசாரிப்போம். இன்னும் என்ன விசாரிக்கணும்னு சொல்றான் போ. அவன் தான் ராகேஷ் தம்பியை போட்டு அடிச்சிருக்கான். அதுவும் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க கூடாதுன்றதுக்காக தான் போட்டு அடிச்சிருக்கான். இதுக்கு மேல நீ என்ன விசாரிக்க போற? யார்கிட்ட விசாரிக்க போற? இல்ல நீ போய் கேட்டாலும் அந்த பொறுக்கி என்ன உண்மையை சொல்லுவான்னு நினைக்கிறியா? அவன் தப்பிக்கிறதுக்காக போய் தான் சொல்லுவான். ஆனா ராகேஷ் தம்பி ஒரு டாக்டர், அவர் போய் சொல்லுவாரா? இல்ல சித்தி, நான் ராகேஷ் போய் சொல்றாருன்னு சொல்லல. அவன் தான் அடிச்சிருக்கானா, அப்ப என்ன எதுன்னு அவன் கிட்ட கேட்காம விட முடியுமா? என்ன இருந்தாலும் அவன் ராகேஷ் அடிச்சது தப்புதான். அதுக்கு என்னன்னு நானே அவன்கிட்ட போய் கேட்கிறேன். இல்ல மச்சான், நீங்க எதுவும் கேட்க வேண்டாம். இல்ல ராகேஷ், அவன் எப்படி உங்களை அடிக்கலாம்? என்ன இருந்தாலும் அவன் செஞ்சது தப்புதான். அதுக்கு நான் அவனை சும்மா விட போறது இல்ல. மச்சான், நீங்க அவனை சும்மா விட்டாலும் நான் அவனை சும்மா விட போறது இல்ல. அவன் எனக்கு கொடுத்ததுக்கு 2 மடங்கு நான் அவனுக்கு திரும்ப கொடுப்பேன். ஆனா அது இப்ப இல்ல, ஐஷுக்கும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம். அவன் என்கிட்ட முடிஞ்சா என்ன மாரி ஐஷு கழுத்துல தாலி கட்டுறான்னு என்கிட்ட சவால் விடுறான். அந்த சவால்ல நான் ஜெயிச்சுட்டு ஐஷு கழுத்துல தாலி கட்டிட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு நான் வச்சுக்கிறேன். இப்ப கூட இந்த விஷயத்தை நான் தனியா டீல் பண்ணிருப்பேன். ஆனா இது உங்ககிட்ட வந்து சொல்றதுக்கு காரணம் அவன் எப்படிப்பட்டவங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். ஆமன்போ, அவன் நம்ம ஐஸ்வர்யாவை விரும்புறான்னு தெரிஞ்சப்போ அவனுக்கு வேலை இல்லைங்கிற காரணத்துக்காக மட்டும் அவனை நான் வேண்டான்னு சொல்லல. அவன் இப்படிப்பட்ட போர்க்கின்னு தெரிஞ்சதுனாலதான் வேண்டான்னு சொன்னேன். நீயே சொல்லு, இப்படிப்பட்ட ஒரு ரவுடி பயலுக்கு எந்த வீட்டுல பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிப்பாங்க? இந்த ஜென்மத்துல அவனுக்கு வேற எங்கேயும் பொண்ணு கிடைக்காதுன்னு அவனுக்கே தெரிஞ்சு போச்சு. அதான் நம்ம வீட்டு பொண்ணை எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவன் கூட கூட்டிட்டு போகணும்னு இன்னும் என்ன வேணாலும் திட்டம் போடுவான். ஆனா அவன்கிட்ட இருந்து நம்ம வீட்டு பொண்ணை காப்பாத்தி அவளுக்கு நல்லபடியா நம்ம ராகேஷ் தம்பியோட கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அன்போ. ஆண்டி, அதெல்லாம் ஒண்ணு நீங்க கவலைப்படாதீங்க. அவன் என்ன அடிச்சுட்டான்னு அடி வாங்கிட்டு வந்துட்டேன்றதுக்காக அப்படியெல்லாம் ஐஷுவை நான் அவனுக்கு விட்டு கொடுத்துருவேன்னு நினைக்காதீங்க. டாக்டர்னு எனக்கு இருக்கிற மரியாதைக்காக மட்டும்தான் அங்க ரோட்ல வச்சு அவன் கூட சண்டை போடாம வந்தேன். ஆனா இதுக்கப்புறம் எனக்கும் ஐஷுக்கும் நடக்க போற கல்யாணத்துல அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணா அவனை நான் சும்மா விட மாட்டேன். அப்புறம் கல்யாண விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. கொஞ்சம் அந்த பக்கமா வாங்க ஆண்டி. சரிங்க மாப்பிள்ள, நீங்க நடங்க, நான் வரேன். பாத்தி அன்பு, இப்ப கூட ஐஸ்வர்யா அவனை காதலிக்கிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஐஸ்வர்யாக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு கூட நீ யோசிச்சுட்டு இருந்திருப்ப.
ஆனா அவன் எப்படிப்பட்ட பொறுக்கின்னு இப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ சொன்ன மாதிரி அவனுக்கு வேலை இல்லைங்கிறது மட்டும்தான் பிரச்சனையா இருந்தா கூட சரி, அவனுக்கு ஒரு நல்ல வேலை பார்த்து கொடுக்கலாம்னு சொல்லலாம். ஆனா அவன் எப்படிப்பட்ட பொறுக்கியா இருக்கான்னு பாரு அன்பு. ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்த பாவத்துக்காக அவரை ஒரு டாக்டர்னு கூட பார்க்காம ரோட்ல வச்சு பொறுக்கி மாதிரி அடிச்சிருக்கான். இதுதான் அவனோட குணம். இதை எந்த காலத்திலயும் மாத்த முடியாது அன்பு. இப்படிப்பட்ட ரவுடி பயலுக்கு நம்ம ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி வச்சா அவ வாழ்க்கையே நாசமா போயிடும் அன்பு. இப்போவாவது அவனை பத்தி புரிஞ்சுக்கோ அன்பு. இதுக்கப்புறமும் ஐஸ்வர்யா காதலிக்கிறாங்கிறதுக்காக அவங்கள சேர்த்து வைக்கணும்னு கனவுல கூட நினைக்காத. ஐஸ்வர்யா எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ தெரியல, அந்த பொறுக்கி நம்ம ராகேஷ் தம்பியை போட்டு இப்படி அடிச்சும் கூட நான் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அந்த தம்பி சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையான மனசு வேற யாருக்குமே வராது அன்பு. இப்படிப்பட்ட மாப்பிள்ளையை நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம ஐஸ்வர்யாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அன்பு. அவளுக்கும் ராகேஷ் தம்பிக்கும் கல்யாணம் ஆகுற வரைக்கும் அந்த பொறுக்கி எந்த பிரச்சனையும் பண்ணாம நீதான் பாத்துக்கணும் அன்பு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சித்தி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி அன்பு. ராகேஷ் தம்பி கல்யாண விஷயமா என்னமோ பேசணும்னு சொல்றாரு, நான் என்னன்னு போய் கேட்டுட்டு வரேன். மாப்பிள்ள, கல்யாணத்தை பத்தி ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. ஆமா ஆண்டி, லைஃப்ல இன்னை வரைக்கும் என் மேல யாருமே கை வச்சதில்ல. ஆனா அவன் என்ன ரத்தம் வர்ற மாதிரி அடிச்சிருக்கான். இதுக்குண்டானது அவனுக்கு திருப்பி கொடுக்காம எனக்கு தூக்கம் வராது ஆண்டி. மாப்பிள்ள, அதுக்கு தானே என் பையன் அன்பு அவன்கிட்ட போய் நல்ல 4 கேள்வி கேட்கறேன்னு சொன்னான். 4 கேள்வி கேட்கறது இல்ல, என் பையனுக்கு கோபம் வந்தா என்ன பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியாது. என்னதான் மச்சானா இருந்தாலும் தப்பு பண்ண அவன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். நல்லா போட்டு 4 சாத்திட்டு தான் வருவான். நீங்க மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவன் உங்களை அடிச்சதுக்கு என் பையன் அனுபவ விட்டு அவனை அடிக்க வைக்கிறேன். இல்ல ஆண்டி, அவனை அடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. அவனை அடிச்சாலாம் என் மனசு ஆறாது. ஆனா அவன் என்கிட்ட ஐஷு கழுத்துல முடிஞ்சா தாலி கட்டுறான்னு சவால் விடுறான். அந்த சவால்ல நான் ஜெயிக்கணும். அதுதான் நான் அவனுக்கு கொடுக்குற பதிலடி. அதுக்கு என்ன மாப்பிள்ள, அதான் இன்னும் 20 நாள்ல உங்களுக்கும் ஐஷுக்கும் கல்யாணம் நடக்க போதே. இல்ல ஆண்டி, 20 நாள்ல என்னால வெயிட் பண்ண முடியாது. இன்னும் 2 நாள்ல எனக்கும் ஐஷுக்கும் கல்யாணம் நடக்கணும். 2 நாள்லயா? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? 20 நாள்ல கல்யாணம் பண்றதுக்கு தானே எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப 2 நாள்ல கல்யாணம் பண்ணணும்னா ஏன் ஆண்டி முடியாதா? ஆண்டி, உங்க பொண்ணு அவனை லவ் பண்ணல, அவன் தான் உங்க பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான்னு சொன்னீங்களே, அது உண்மை இல்ல. உங்க பொண்ணும் அவனை லவ் பண்றான்னு எனக்கு தெரியும். ஐயோ மாப்பிள்ள, அது வந்து ஆண்டி, நீங்க எதையும் சொல்லி சமாளிக்க வேண்டாம், எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஐஷு அவனை லவ் பண்ணாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. எனக்கு ஐஷு வேணும். நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். மாப்பிள்ள, எனக்கும் என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் விருப்பம். என்ன ஆனாலும் சரி, அந்த பொறுக்கிக்கு மட்டும் நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டேன். அதுக்கு தான் ஆண்டி சொல்றேன், ஐஷுவை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவன் ஒன்னும் அவ்வளவு லேசுப்பட்டவன் கிடையாது. ஐஷுவை முடிஞ்சா கல்யாணம் பண்ணி காட்டுன்னு என்கிட்டயே சவால் விடுறானா, அப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அதுக்கு தான் மாப்பிள்ள சொன்னேன், அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பா, அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறலான்னு. ஐயோ, என்ன ஆண்டி பேசுறீங்க? அவனுக்கு எப்படி ஆண்டி போலீஸ்ல புடிச்சு கொடுக்க முடியும்? அப்படி நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஐஷுவை அவனை லவ் பண்றா. 2 பேருமே மேஜர். ஐஷு மட்டும் நான் அவனை தான் லவ் பண்றேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டா அப்புறம் போலீஸ் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஐயோ, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமா ஆண்டி, அதுக்கு தான் சொல்றேன். இதுக்கு ஒரே வழி, அவனுக்கு தெரியாம நான் ஐஷுவை கல்யாணம் பண்ணிக்கணும். குறிச்ச தேதியில கல்யாணம் பண்ணா கண்டிப்பா அவன் வந்து கல்யாணத்துல பிரச்சனை பண்ணுவான். ஐஷு அவனை விரும்பலனா கூட பரவாயில்ல, அவளும் அவனை விரும்புறான். அதனால ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஐஷு அவன் தான் வேணும்னு அவ கூட போயிட்டா என்ன பண்ணுவீங்க? ஐயோ மாப்பிள்ள, அப்படியெல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாது மாப்பிள்ள. அதுக்கு தான் சொல்றேன், இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவான். அதனால இன்னும் 2 நாள்ல எனக்கும் ஐஷுக்கும் கல்யாணம் நடக்கணும். கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் நான் பண்றேன். ஆனா நீங்க வீட்டுல உள்ளவங்களை சம்மதிக்க வச்சு ஐஷுவை கூட்டிட்டு வந்தா மட்டும் போதும். ஐஷுவை கூட்டிட்டு வரதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ள. ஆனா என் புருஷனையும் அன்பையும் எப்படி சமாளிப்பேன்னு தெரியலையே. ஏன்னா 2 நாள்ல கல்யாணம்னா அவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்களே மாப்பிள்ள. அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆண்டி. ஐஷுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா எப்படியாவது நீங்க தான் வீட்டுல உள்ளவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஐஷுவை கூட்டிட்டு வரணும். நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. 2 நாள்ல கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிடுறேன். நீங்க வீட்டுல எல்லார்கிட்டையும் கோயிலுக்கு போலான்னு சொல்லி நான் சொல்ற கோயிலுக்கு கூட்டிட்டு வாங்க. கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க அன்பு கிட்டயும் அங்கிள் கிட்டயும் கல்யாணத்தை பத்தி சொல்லி சமாளிங்க. ஐஷு கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறமா அவளை நான் சமாளிச்சுக்கிறேன். மாப்பிள்ள, இதெல்லாம் சரியா நடக்குமா மாப்பிள்ள? நடக்கும் ஆண்டி, நீங்க மனசு வச்சா நடக்கும். எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிக்கிறேன். ஆனா நீங்க வீட்டுல உள்ளவங்களை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது ஐஷுவையும் கூட்டிட்டு கோயிலுக்கு வந்தா மட்டும் போதும். ஐஷு கழுத்துல நான் தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு உண்டானதை நான் திருப்பி கொடுக்கணும். சரிங்க மாப்பிள்ள, எனக்கும் நீங்க சொல்றதுதான் சரின்னு படுது. ஏன்னா இன்னும் 20 நாள்ல அவன் என்னெல்லாம் பண்ணுவானோன்னு பயந்துகிட்டே இருக்க முடியாது. 2 நாள்ல இந்த கல்யாணத்தை எப்படியாவது முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் என் புருஷனையும் அனுபவியும் தானே, அவங்கள எப்படியாவது கல்யாணத்துக்கு அப்புறம் சமாளிச்சுக்கலாம். ஓகே ஆண்டி, நானும் வீட்டுல அம்மா அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி 2 நாள்ல எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு கோயிலுக்கு வந்துருங்க. சரிங்க மாப்பிள்ள. ஆனா ஒண்ணு ஆண்டி, கோயிலுக்கு வர்ற வரைக்கும் கல்யாணம் நடக்க போற விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. இல்ல மாப்பிள்ள, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த விஷயம் என் புருஷனுக்கும் அன்புக்கும் தெரிஞ்சா கூட எப்படியாவது ஐஷுக்கு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் அவங்கிட்ட சொல்லி வேற ஏதாவது திட்டம் போட்டுருவாங்க.
ஆமாண்டி, அதுக்கு தான் சொல்றேன் இந்த விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. சரி, எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கங்க, நான் ஏற்பாடு பண்ணிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன். சரிங்க மாப்ள. தி மெக்கானிக், உன் திமிர என்கிட்டயேவா காட்டுற? ஸ்பேனர் பிடிக்கிற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா ஸ்டெதஸ்கோப் பிடிக்கிற எனக்கு எவ்வளவு திமிரா இருக்கும்? என் திமிரு என்னன்னு இன்னும் 2 நாள்ல காட்டுறேன்டா. சேட்டா, அபி உன்கிட்டயா இருக்கா? நான் அவளை அங்கேயெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன். அண்ணி அவளுக்கு பால் ஆத்தி வச்சிருக்காங்க, அதை கொடுக்கணும். அபி வா. ஐயோ, எனக்கு பால் வேண்டாம். நான் பால் குடிச்ச வரல. நானும் அப்பாவும் பேபிய பார்க்க போறோம். என்ன அபி சொல்ற? சேட்டா, அவனை பார்க்கவா? ஆமா ஐஷு, அவனை பார்க்கதான். எந்த சேட்டா திடீர்னு? அது நீயும் அவனை காதலிக்கிறேன்னு சொன்னதுனால அதை பத்தி அவன்கிட்ட பேசுறதுக்கு போலான்னு தான் நின்ன. ஆனா அதுக்குள்ள இங்க வேறொரு விஷயம் ஆயிடுச்சு. என்ன சேட்டா, என்னாச்சு? நீயும் அவனை காதலிக்கிறேன்னு சொன்னதுனால சரி, அவனுக்கு வேலை தானே இல்ல, வேலை கூட நம்ம ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம், அவன் கொஞ்சம் பொறுப்பா இருந்தா போதுன்னு அவன்கிட்ட பேசலாம்னு நினைச்சேன். ஆனா அவன்கிட்ட என்னதான் பேசினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவளை இந்த ஜென்மத்தில் திருந்த மாட்டாங்கிறத அவனே நிரூபிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன சேட்டா சொல்ற? அவன் என்ன பண்ணா? என்ன பண்ணானா? ராகேஷ நடு ரோடுன்னு கூட பார்க்காம பொறுக்கி மாதிரி போட்டு அடிச்சிருக்கான். அடிச்சிருக்கானா? அடிதடி சண்டைக்கெல்லாம் போறது சேட்டனுக்கு பிடிக்காது. இதுக்கப்புறம் சண்டை போடக்கூடாதுன்னு அவன்கிட்ட சொல்லிட்டு தானே வந்தோம். அதுக்கப்புறமா இதுக்கு ராகேஷ போட்டு அடிச்சிருக்கான். இதுக்கு தான் அன்னைக்கு அவன்கிட்ட சொன்ன இஷ்யூ, வேலை இல்லைங்கிறது கூட ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. அப்புறம் கல்யாணம் பண்ணி குடும்பம் குழந்தைன்னு ஆயிட்டா பொறுப்புங்கிறது தன்னால வந்துரும், அது கூட பிரச்சனை இல்ல. ஆனா இந்த ரவுடித்தனம் அது அவன் ரத்தத்திலே ஊறி போனது. அதை நிச்சயமா அவன்கிட்ட இருந்து மாத்தவே முடியாத இஷ்யூ. நீயே சொல்லு, எப்போ எந்த சண்டைக்கு போவான், எவன்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு வருவான்னு கூட தெரியாத இவன மாதிரி ஒரு ரவுடி பயலுக்கு எப்படி நான் நம்பி என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? இல்ல ஒருவேளை அவனுக்கு நான் அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேனே வச்சுக்குவோம், அதுக்கப்புறமும் இந்த மாதிரி அடித்தடி சண்டைன்னு போய் எங்கேயாவது பிரச்சனை பண்ணிட்டு வருவான். அதனால அவனுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, உனக்கும் தான் பிரச்சனை. இப்படி தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருக்கிட்டையும் போய் சண்டை போட்டுட்டு வரான். அதனால எவனாவது கோவத்துல உன்கிட்ட வந்து எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு உனக்கு ஏதாவது ஆயிடுமோ, ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எங்களை இங்க பயந்துகிட்டே இருக்க சொல்றியா? நீ ஆசைப்பட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்ப கூட நான் அவன்கிட்ட போய் பேசணும்னு நினைச்சேன். பேசணும்னு நினைச்சு கிளம்புறதுக்குள்ள உங்க மச்சான் என்ன போட்டு அடிச்சுட்டான்னு ராகேஷ் வந்து நிக்கிறான். இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்ல ஐஷு? சேட்டா, அது அவன் எதுக்காக அடிச்சானு? எதுக்காக வேணும்னாலும் இருக்கட்டும் ஐஷு, ஆனா அதுக்காக நடு ரோட்ல ஒரு டாக்டர்னு கூட பார்க்காம அவரை போட்டு அடிப்பானா? இந்த கல்யாணம் பண்ணிக்க வந்ததுனால அந்த கோபத்துல தான் போட்டு அடிச்சிருக்கான். என்ன இருந்தாலும் அவர் பாக்குற வேலைக்காவது ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாம்? இல்ல ஐஷு, அவெல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு ரவுடியை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா ஐஷு? இல்ல அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உன்னால ஒரு நாளாவது அவன் கூட நிம்மதியா வாழ முடியுமா? எப்போ எவனை போட்டு அடிச்சு பிரச்சனை எழுத்துட்டு வருவான்னு ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து வாழணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் உனக்கு தேவையான நீயே யோசிச்சு முடிவு பண்ணிக்க ஐஷு. நீ யோசிச்சு முடிவு பண்ண ஐஷு. ஆனா என் முடிவை நான் சொல்லிடுறேன், இப்படிப்பட்ட ஒரு ரவுடி பயலுக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அன்னைக்கு அவன்கிட்ட நான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்தேன். என் சேட்டை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும்னா அதுக்கு பொறுப்பா ஒரு வேலைக்கு போகணும், அடித்தடி சண்டைன்னு போக கூடாதுன்னு. அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம கல்யாணம் நடக்கும்னு சொல்லியும் அவன் ராகேஷை போட்டு அடிச்சிருக்கான். அவன் ராகேஷை போட்டு அடிச்ச விஷயம் எப்படியும் சேடனுக்கு தெரியும். சேடனுக்கு தெரிஞ்சா அவன் மேல இன்னும் கோவம் அதிகமாகும். அப்புறம் என்னையும் அவனே சேர்த்து வைக்க மாட்டான்னு அவனுக்கே நல்லா தெரியும். அது தெரிஞ்சிருந்தும் ராகேஷை போட்டு அடிச்சிருக்கானா? அப்போ அவனை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன். பை.